அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றொரு மாலை பொழுது உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு போட்டி பயிற்சிகளுக்குரிய உளச்சார்பு நுண்ணறிவு வினாத்தாள்களின் வழிகாட்டு வகுப்புகளின் தொடர்ச்சியாக கடந்த வாரம் கலந்துரையாடப்பட்ட வினாத்தாளின் தொடர்ச்சி இன்றைக்கு கலந்துரையாடப்பட இருக்கிறது. ஜூலை மாதத்துக்குரிய வகுப்புகள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். நாங்கள் பல்வேறு போட்டி பயிற்சிகளுக்கு தயாராகிற பொழுது உளச்சார்பு நுண்ணறிவு வினாத்தாளுக்கு தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்மையில விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கிற அஞ்சல் திணைக்களமாக இருந்தாலும் சரி, நிறைவரி திணைக்களமாக இருந்தாலும் சரி, அந்த பயிற்சியை நடைபெற்று முடிஞ்சது. விஞ்ஞான சேவைக்குரியதாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலேயும் இந்த நுண்ணறிவு உளச்சார்புன்றது பிரதானமான விடயமாக இருக்கிறது. சில பரீட்சைகள்ல உளச்சார்பு என்று சொல்லியும் சில பரீட்சைகள்ல நுண்ணறிவு என்று சொல்லியும் வினாவப்பட்டாலும் சிறிய சிறிய வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட வினாத்தாளின் பொதுவான மேம்போக்கான தன்மை 4 தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்களும் ஐக்யூ கேள்வி 15 அல்லது 10 மற்ற விடயங்களும் கலந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பேங்கிங் எக்ஸாமுக்கு கூட இந்த தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்கள்ல பெரும்பாலான விடயங்கள் அப்ப இந்த வினாக்களுக்கு இடையில நாங்கள் பரிச்சயமாக வேணும் என்று சொன்னால் நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். வருகிற வாரம் பரீட்சை என்று சொல்லி போட்டு இந்த வாரம் படிக்க தொடங்கி ஸ்கோ பண்ணலாம். பயிற்சி எழுதலாம், ஸ்கோ பண்ணணும் என்று சொன்னா நாங்க பயிற்சி செய்யும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தகவல் ஒழுங்கமைப்பு வினாவாவது செய்யணும். பரீட்சை நெருங்குகிற பொழுது ஒரு வினாத்தாலேயே முழுமையாக செய்வதற்கு பயிற்சி பெற வேண்டும். அந்த வகையில கடந்த வாரம் கலந்துரையாடிய வினாத்தாளின் தொடர்ச்சி இப்போ பார்க்கக்கூடிய இருக்கு. இதுல நாங்கள் சில விடயங்களை அந்த வினாக்களை செய்கிற பொழுது சொல்லுவேன். இந்த வகுப்புகளில் இணைந்திருக்கிற பொழுது நீங்கள் பெறுகிற பயிற்சி இந்த வினாக்களை அணுகுவதற்கான வாய்ப்பாகவும் நேர முகாமைத்துவத்தை பெறக்கூடியதாகவும் அமையும். இப்ப பாருங்க, நாங்கள் போன வகுப்பு பார்த்த விட்டு மற்றகளை பார்ப்போம். இந்த வினாக்கள் படத்தை வச்சு கொண்டு அடுத்து வரும் உருவத்தை நாங்கள் காண்க என்று வரும். எல்லா நேரமும் இப்படி வரா. ஆனா இது வந்த வினா சில வேளைகள்ல இப்படி 5 வினாக்கள் வருவது இலகுவாக செய்யலாம். முதலாவது படத்தை 2வது படம் 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஒற்றுமை இருக்கு. யாராவது சொல்லுங்க அப்ப என்ன ஒற்றுமை இருக்கு? ஒன்றா இருக்கிறது 2, 3, 4 என்று சொல்லி கூடி போகுது சார். சேர்ந்து ஓகே, 1 இருக்கு, பிறகு 2 இருக்கு, பிறகு 3 கூடி அங்க 2 தான் கிடக்கும். 3 2 மிஞ்சி, பிறகு 4 ஆக்குறாரு, பிறகு 5 வருது. அப்ப அடுத்தது எத்தனை வரும்? 6 வரணும். 6 வரும். அப்படி இருக்கிற எந்த படம்? முதலாவது. ஓ, அப்ப நாங்கள் 4வதுலயே 6 தான் இருக்கு. சார், சியை தவிர மற்ற எல்லாம் இருக்கு. ஓ, அப்ப அதை வச்சு கொண்டு முடிவெடுக்கல. அப்ப இன்னும் ஒரு இது ஒன்றா கண்டுபிடிக்கும். பாருங்க, முதலாவதுல எத்தனை நிறந்து சதுரம் வட்டம் இருக்கு? 10. அடுத்ததுல 9. அடுத்ததுல 9 தான். 9 தான் இருக்கு. அப்ப நிறந்திட்ட வட்டத்தை வச்சு ஒண்ணும் சொல்லிடாது. 10, 9, 9 என்று வருது. எப்படி என்று சொன்னா 10 பிளக் இருக்கு, 9 வைட் இருக்கு. 2வதுல ஒரு பிளக் குறையுது, வைட் அப்படியே இருக்க பிளக் குறையுது, குறைஞ்ச 9 வைட் மாறுது. அடுத்ததுல பிளக் அப்படியே இருக்க வைட் குறையுது, அப்படி மாறி மாறி குறைஞ்சு வருது சார். ஓகே, அப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி தனியே இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்குன்னு பார்த்தால் இங்க 3 விட பொருந்தும். மொத்த எண்ணிக்கையை பார்த்தால் வித்தியாசம் இருக்கு. அப்ப நாங்கள் இந்த இப்படியான வினாக்கள் வருகிற பொழுது கொஞ்சம் அவதானமா பார்ப்போம். அப்ப முதலாவதுல நிறந்துட்டாது 2, 3, 4, 5, 6, 7,
9 நிறந்து இட்டாததும் நிறந்து இட்டினது 9 இருக்குண்ணா. சாரி 10 இருக்கு. 3 7 10. பாருங்க, நிறந்து இட்டாதது 9, நிறந்து இட்டினது 10 இருக்கு. அடுத்ததுல நிறந்து இட்டாதது 3 2 5, 5 4 9, நிறந்து இட்டினது 9 இருக்கு. அடுத்ததுல நிறந்து இட்டாதது 4 4 4 8, நிறந்து இட்டினது 3 2 5 9. அடுத்தது நிறந்துட்டார் 1 2 3 3 2 5 5 3 8, நிறந்துட்டுனா 3 2 5 5 3 8. அடுத்தது நிறந்துட்டார் 2 2 2 4 4 3 7, நிறந்துட்டுனது 3 3 6 2 8. அப்ப பாருங்க, முதல் 9 10, அதாவது நிறந்துட்டால உண்டு குறையுது 10 9. பிறகு நிறந்துட்டாத உண்டு குறையுது, பிறகு நிறந்துட்டால உண்டு குறையுது, பிறகு நிறந்துட்டாலும் உண்டு குறையுது. அப்ப அடுத்ததுல நிறந்துட்டாலும் உண்டு குறையணும். அப்ப 7 7 என்று வரும். நிறந்துட்டாத 7, நிறந்துட்டாத 7. அப்படி உள்ள படமங்கி என்று பேரும். முதலாவது பாருங்க, நிறந்துட்டாத 7 4 2 6 3 7, நிறந்துட்டினது 4 3 7. ரெண்டாவது படத்துல பாருங்க, நிறந்துட்டினது 8 கிடக்கு. அப்ப அது பேரா. மூன்றாவது பாருங்க, நிறந்துட்டினது 7 கிடக்கு, நிறந்துட்டாது 3 4 7 கிடக்கு. அடுத்து 4 3 3 8 கிடக்கு, நிறந்துட்டினது. அப்ப அது பெரியல. அப்ப இதுவும் பெரியலாது, இதுவும் பெரியல. ஏயோ சியோ? ஏன் சி என்று சொல்றீங்களா, ஏன் ஏ என்று சொல்றீங்க? இல்ல சார், என்னன்னு சொன்னா அந்த நம்ம முந்தி பார்த்தோம் தானே 5 சேர்ந்து வந்திருக்கு, இப்ப 6 சேர்ந்து வரணும். ஓகே, அதை வச்சுக்கொண்டு ஓ மற்ற பாருங்க 7 சேர்ந்துட்டு. அப்ப 2 விதமான இது பார்க்கணும். இங்க 1 இருக்குது, பிறகு 2 2 வருது, பிறகு 3 3 பிறகு 4 4 வருது, பிறகு 5 5 சேருது. இந்த நடுவுல இருக்கிற எண்ணிக்கை இல்லையா இது, அது சுற்றி வந்து ஒட்டினால நடுவுல ஒரு இடைவெளி வந்து. அப்ப அடுத்து 6 6 இருக்கிறதால ஏதான் பொருத்தம். நிறந்துட்டினது நிறந்துட்டாத எண்ணிக்கையும் பார்க்கணும். அதே நேரம் அது சோடி சோடியாகி ஒன்று தனித்தனியேந்து 2 2 3 3 4 4 5 5 வரபடியா அடுத்து 6 6 வரணும். ஆகவே அப்ப இலகுவானதாக தான் இருக்கும், ஆனா சின்ன சின்ன நுணுக்கங்களை கொண்டு. இத பாரு, முதலாவது படத்துல டொட் இல்லை, ரெண்டாவது படத்துல டொட் இருக்குது, ஆனா அந்த மெல்லிய டார்க் பண்ணது இல்லை. மூன்றாவதுல எல்லாமே இருக்கு. நாலாவதுல ஒன்றை காணையில். அஞ்சாவதுல எல்லாம் இருக்கு. அப்ப 6வது படம் எது என்று பார்ப்போம். இங்க பாருங்க, இதுக்கு இருக்கிற நிறந்துன வட்டம் தான் இங்க அளவந்துரு. 2வது படத்துக்கு பாருங்க, இதுக்குள்ளான அந்த வட்டம் இருந்துரு. அப்பதான் இஞ்ச அளவந்து. அப்புறம் அடுத்ததுல இஞ்ச வந்துட்டு. அப்ப அடுத்ததுல இஞ்ச வந்துரு, அடுத்ததுல இஞ்ச வந்துட்டு. அப்ப அடுத்ததுல இஞ்ச வரணும். அது எல்லாத்திலையும் அங்காம வந்தது, இஞ்ச வரணும். ஓகே, 3 படம் பொருந்திட்டு. டொட் அசைற வச்சு பார்த்தா 3 படம் பொருந்தி. ஆனா சார் அடுத்த பெட்டியில அந்த மெல்லிய நிலந்தீட்டிய பகுதி வரப்படாது. ஓகே, அதாவது அடுத்த சொல்ல போறோம். நிலந்தீட்டின சதுரம்
இப்படி எல் வடிவில வந்து இங்க நிக்குது. அப்புறம் இதுல இருந்து எல் வடிவில நகர்ந்து இங்க வந்து, அப்புறம் இந்த இடத்துல இருந்து எல் வடிவில வந்து இங்க வந்துடு, பிறகு எல் வடிவில இங்க வந்து இங்க இருக்கு. அப்ப அடுத்ததுக்கு இங்க இருந்து இங்க வரணும் வந்திருக்குது. ஓகே, ஒரு படம் 2 படம் பியும் சியும் தான் இப்ப பொருந்து. இனி அந்த மெல்லிய டொட்டப்ப இங்க இருந்தது இதுக்குள்ள போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதான் மறைஞ்ச வழியா தெரியுது. பிறகு இங்க வந்துருக்கு. பிறகு இங்க இருந்து இதுக்கு போனதால மறைஞ்சிட்டு, பிறகு அது இஞ்சால நகர்ந்ததால தெரியுது. அப்ப அடுத்தது இஞ்சால நகரணும். இஞ்சால நகர்ந்தால் இதுதான் ஒன்று பொருந்தினா தெரியாது. இப்ப சொல்லுங்க, அப்ப எது பொருத்தமான படம்? சி. விளங்கோ? அப்ப தொடர்ச்சியாக அவதானிச்சு கொண்டு வந்தால்தான் உங்களால கண்டுபிடிக்கும். இதுக்குள்ள அந்த வட்டம் இருக்குது என்று என்னென்று கண்டுபிடிச்சாங்கன்றால், இதுல இருக்கு, அடுத்த இஞ்சால வருது, புறம் இஞ்ச வருது, புறம் இஞ்ச வருது, இஞ்ச வருது. அப்ப இதுக்குள்ளதான் அது மறைஞ்சிருக்கும். அதுமே நிறந்துன வட்டத்தை நிறந்துன சதுரம் எல் வடிவில அசையுது. இந்த மெல்லிய நிறந்துனது மேல் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. அது மேல் நோக்கி ஒவ்வொரு பட்டியா கிடக்கு. ஓகே, அடுத்து சரி, இதை பாருங்க. 48 இதுக்கே அதே மேதான் நுணுக்கமா பார்க்கும். பாருங்க, கதவு இங்க இருந்து இங்க வந்துடும். புறம் அங்கே இருந்து இங்க வந்து, புறம் அதுல இருந்து அடுத்ததுக்கு போயிடும். புறம் அந்த இடத்துல இருந்து இங்க வந்து, அப்ப அடுத்தது இங்க வரணும். ஓகே, பியும் சரியா வருது, டியும் சரியா வருது. சரியா. அப்ப கதையை வச்சுக்கொண்டு முடிவெடுக்கல. 2 படம் வந்து இனி பாருங்க, இந்த பூ மாதிரி இருக்கிற பாருங்க, மேல போகும். அப்புறம் அடுத்த இஞ்ச நகருது, இங்க வந்துட்டு அடுத்த இஞ்ச நகருது, இங்க வந்துட்டு பிறகு கீழே போகுது, இங்க வந்துட்டு. அப்ப அடுத்தது இஞ்சால வருவோம். அப்போ விட டி நடுவில வரும். அப்ப இது டி. டி. ஓகே. அப்ப ஒரு பார்ட்ஸ அந்த ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கணும். ஒரே அடியா பார்த்தோம்னா பிடிக்கலாம் சில படம். அப்ப நுணுக்கமாக ஒவ்வொரு பகுதிகளும் எங்கே எங்க நகர்ந்து இருக்கிறது என்று வச்சுதான் ஈஸியும். இப்ப டி மாதிரி இன்னொரு விடயம் இருந்தா அப்புறம் அடுத்ததை பார்க்கணும். நிறந்துட்டாத இலகுவானதா இருக்கும். ஆனா கொஞ்சம் நேரத்தை கொண்டு போடும் சில வேலைகள். ஆனா இப்படி வந்தா உங்களுக்கு 5 கேள்வி சிம்பிளா செய்யலாம், யோசிக்க தேவை. படத்தை வடையா பார்த்து 6 வித்தியாசங்களை காண்கன்னு முந்தி படிச்சுப்பீங்களா? அப்படித்தான் இது. சரி, இதை பாருங்க. நடுவுல பாருங்க, இதுல அறுகோணி 6 பக்கம் இருக்கு, பிறகு 5, பிறகு 4, பிறகு 3, பிறகு 2. அப்ப அடுத்த 1 வரணும். அப்ப பி அல்லது சி.
இல்லையண்டா சார் இப்படி பார்க்கலாமா? மேலே அந்த சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் பண்ண மாதிரி. ஓ அப்படியும் பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பி அல்லது சி டியும் வரும். பி அல்லது சி அல்லது டியும் வரும். மேல் மூலையை பார்த்தீங்கன்னா சதுரம் ஓ, முக்கோணம் சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் இது வரலாம் இது வரலாம் ஓ, இது வரலாம் 3 விட. ஆனா நடுவுல உள்ள எண்ணினால் 6 5 2 விட பி அல்லது C. இனி பாருங்க ஓகே. சரி சரி புள்ள புள்ள அப்ப அடுத்தது சரி சரி என்றாம் பெறணும். அப்ப விடவி ஓ, கீழே உள்ள மூலையில சரி சரி புள்ள புள்ள அடுத்தது சரி சரி என்றாம் பெறணும். ஆகவே வி. அப்ப ஒன்றை மட்டும் வச்சு கொண்டு முடிவு சொல்லிடும். 2 3 ஆப்ஷன் 50. சதுரத்தின் மேல் பக்கம் மூலம் முதல் களை தீட்டில இப்ப இந்த அங்கால களை தீட்டி இருக்கு. முதல் இந்த ஆளை பேர் மூலையில நிற்கிறார். பிறகு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறார். பிறகு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டார். இப்ப நடுவை கடந்துட்டார். அடுத்தது மேல போட்டார். அப்ப அதுக்கு மேல உள்ளதுதான் பெறணும். இப்ப உள்ள படத்துக்குள்ள ஏபிசி மூன்றும் வேறு. ஏபிசி 3 டியில இதுக்க போட்டு ஓ, சரி. அப்ப இதை வச்சு கொண்டு சொல்லி எல்லாரும் ஏபிசி 3 ஒரே அளவுல நிக்குது. டியில கொஞ்சம் மேல போட்டார் கூடாது. ஓ, சரி. அடுத்தது இங்க 2 முக்கோணி. இங்க இந்த முக்கோணியை 2ஆ பிரிச்சாச்சு. பிறகு அந்த முக்கோணியை 2ஆ பிரிச்சாச்சு. அப்ப பிறகு அந்த முக்கோணியை 2ஆ பிரிச்சாச்சு. பிறகு அந்த முக்கோணியை 2ஆ பிரிச்சாச்சு. அப்ப இனி இந்த முக்கோணியை 2ஆ பிரிக்கும். அப்படின்ற எல்லா படத்துலயும் அப்படிதான் பிரிச்சது. இனி நிறந்துக்கிட்டா பாருங்க. மேல நிறந்துகிட்டே இங்க நிறந்துட்டு அப்புறம் இங்க போய் இங்க வந்துருக்கு. சார் படம் பி கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? அது பிரிச்ச மாதிரி தானே இருக்குது. திரும்ப பிரிச்ச மாதிரி இருக்கு. பியோ பி. சார் என்ன விதமா பார்க்கலாம். அந்த கைவீசி நடக்கிறத பாருங்க சார். அந்த நேரா நடக்கிறாரு சைட்டுக்கு கைவீசி கொண்டு போறாரு. மற்றது நேரா வருது அப்படி மாறி மாறி. அதுவும் இருக்குண்ணா. இது நேர புறம் இது இந்த நேர புறம் கீழே வரும். அடுத்த சார் பிரிச்ச முக்கோணம் மேல பார்த்திருக்கு கீழே பார்த்திருக்கு மாறி மாறி இருந்துச்சு. மற்ற நிறந்துகிட்டே பாருங்க. இஞ்ச நிறந்துகிட்டு இருக்கு. புறம் இஞ்சால நிறந்துகிட்டாக்க முழுசா வருது. அப்புறம் அங்க நடந்துட்டாக்க இது வருது. அப்புறம் இஞ்சால நடந்துட்டுனா தவிர இது வந்திருக்கு. அப்புறம் இஞ்சால வரக்க இது வந்திருக்கு. அப்ப அடுத்தது இஞ்சால நடந்துகிட்டு வரணும். அதுக்கு ஏயும் வருது. இஞ்ச நடந்துகிட்டு போட்ட வராது. சீதான் வரும் போடகண்ணா. ஏன் சார் டி வரையல? அந்த ஆள் மறைகிறது டீல சரி டி. ஆனா டியில இஞ்சி வரணும். அந்த கீழ் மூலை சார் பொருத்தமாய்க்கும்னு நினைக்கிறேன். சார் மனிதண்ட அமைப்பை வச்சும் பார்க்கலாம் தானே சார்? அமைப்பை பார்க்கணும். அதே நிறந்துட்டு பார்க்கணும். இஞ்சி பாருங்க. அந்த உருவாகிற படம் நிறந்துட்டப்பட்டிருக்கணும். இதுக்கு பிரிக்க இஞ்சால வந்தாக அது நிறந்துட்டப்படாமல் இருக்குமே. ஓகே, இதுக்குள்ள இது நிறந்துட்டப்பட்டிருக்கு. அப்ப இது வரையில நிறந்துட்டப்படாக புதுசா பிரிக்கிறது நிறந்துட்டு படாமல் இருக்கும். நீதான் பாருங்க. ஒவ்வொன்றிலையும் புதுசா பிரியாக்கா நிறந்துட்டு படாதான் இருக்கு. ஆகவே இது கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணுமா? ஆனா சில வேளைகள்ல பிரிண்டிங் கிளியர்லி என்ற பிரச்சனை வரும். இப்ப நாங்க போட்டதுல பிரிண்டிங் கிளியர் இல்லை. ஆனா எக்ஸாமுக்கு இப்படி பிரச்சனை வரா. இப்ப இதுக்குள்ள நான் அந்த
மூவ் பண்ணக்க இதுக்குள்ள கொஞ்சம் மறைஞ்சிட்டு இந்த படம் பட்டுடு இதுக்குள்ள. அதால அந்த உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்கு. டியா தான் இருக்கணும். பாப்ப நான் திருப்பி அந்த படத்தை அடுத்த வகுப்பு போடுறேன். சரி, இப்படி 5 புலக்காட்சி சார்ந்த வினாக்களாக வரலாம். ஆனா வெறுமண்டு கட்டாயம் இல்லை, சில வேளைகள்ல வெறும் ஜெயம் பெறா. சரி, அடுத்தது தகவல் ஒழுங்கமைப்பு வினாவுக்கு முதல் இதை பெற. கமலம், முளரி, கஞ்சம், மல்லிகை, இதுல ஒரு சொல் வேறுபடுதல், அதே தந்து கேள்வி. மல்லிகை சார். மல்லிகை என்னன்னு பிடிச்ச மல்லிகை. மற்றதெல்லாம் தாமரையோட ஒத்துக்கிறது. ஓ, இப்ப மற்ற முளரி கஞ்சம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்றாலும் எனக்கு தெரியும் கமலம், கமலம் முளரி, என்றது கஞ்சம் தாமரை எல்லாம் என்று தெரிஞ்சால் மல்லிகை தாமரையா இருக்கிறா. ஆகவே அதுதான் வித்தியாசம். கஞ்சம், முளரி எல்லாம் இது மொழித்திறன் தான். ஆனால் இப்படிதான் பெறும். செப்பு, சப்பு, இயம்பு, மொழி. செப்புதல் அல்ல செப்பு என்று சொல்லுங்கோண்டதான் செப்பு, இயம்பு, மொழிதல், இயம்புதல், செப்புதல் என்று சொல்றாங்க. எங்களோட தமிழ்ல பழைய தமிழ்ல செப்புன்னா சொல்லு, இயம்புனாலும் சொல்லு, கூறு, மொழி என்றா மொழிதல், மொழியுங்கோ என்று சொல்லி சொல்லுங்கோன்றது பழைய பழந்தமிழ்ல. சப்பு என்றதுதான் வித்தியாசம். வட்டம் போடுறது முக்கியம் இல்லை, இதுக்குள்ள சரியானபடியே அதை வெற்றுறது எழுதும், இலக்கத்தை போடுவோம். எறி, சிதறு, வீசு, பேசு. பேசு அதாவது எறியுங்கோ, சிதறுங்கோ, வீசுங்கோ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கருத்துக்களை கொண்டது. பேசு என்றது நீங்கள் வார்த்தைகளால சொல்ற, மற்ற செயல்ல எறியுங்கோ, சிதறி விடுங்கோ, வீசி விடுங்கோன்னு சொல்றது. பேசி விடுங்கோன்ற அது வார்த்தைகளால வரும். பருதி, பகலோன், திங்கள், ஆதவன். அற்றை திங்கள் என்று சொல்றது என்னது? சந்திரன். அப்ப பருதி என்றாலும் சூரியன் தான், பகலோன் என்றாலும் சூரியன் தான், ஆதவன் என்றாலும் சூரியன் தான். திங்கள் என்றது சந்திரனை கலக்குது, ஞாயிறு என்றாதான் ஆதவன். ஆகவே முதல். சோரி, மலை, ரத்தம், புலால். மலை. மற்ற எல்லாம் அந்த ரத்தத்தை குறிக்கிறது, ரத்தத்தோட சேர்ந்த புலால், சோரி, ஒரு ஒத்த சொல்லண்ட வதைக்க வரும் மலை என்ற வித்தியாசம். ஒரு பெட்டிக்குள்ள கருப்பு, வெள்ளை, கபிலம், சாம்பல் கலர்ல சப்பாத்து இருக்கும். முறையேட 2, 3, 3, 2 அதே ஒழுங்கு. கபில சப்பாத்து சோழி ஒன்றை பெற வேண்டுமாயின் பெட்டியிலிருந்து எடுக்க வேண்டிய சப்பாத்துக்களின் ஆக குறைந்த எண்ணிக்கை யார்? 16. பாப்போம். 2 சோடி கருப்பு சப்பாத்து. அப்ப 2 லெப்ட் ஹேண்டும் 2 ரைட் ஹேண்டும் இருக்கு. 2 ஒரு சோடி என்றா விலக்கால் இடக்காலண்டு இருக்கு. அப்ப 2 விலக்காலும் 2 இடக்காலும் கருப்பில். வெள்ளையிலே 3 விலக்காலும் 3 இடக்காலும் இருக்கு. கபிலத்திலேயும் 3 விலக்காலும் 3 இடக்காலும். சாம்பல்ல 2 விலக்காலும் 2 இடக்காலும். இப்ப நீங்கள் அணிவதற்கு சப்பாத்து எடுக்க போறீங்க என்றால்
உங்களுக்கு சப்பாத்தி போடணும் என்றால் ஒரு சோடி ஒரே கலரா இருக்கும். வார ரெண்டும் ஒரே கலரா இருந்தா தான் நீங்க போடலாம். இப்ப கபில நிறம் வரணும் முதல்ல உங்களுக்கு கிடைச்ச சப்பாத்துக்கள் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் கிடைச்சால் நீங்க போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் கிடைச்சா போடலாம். அப்ப 2, 5, 13, 8, 10 எடுக்கும் வரையில உங்களுக்கு சான்ஸே இல்லை போடுறது. லெஃப்ட் ஹேண்ட் வந்து 11வது எடுத்தால் நீங்க போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் 10 வந்துட்டு அப்ப அடுத்த ஒரு ரைட் ஹேண்ட் வரும். அது என்ன கலர் இருந்தாலும் போடலாம். கருப்பு வந்தா போடலாம், அது வெள்ளையா வந்தாலும் போடலாம், பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு இப்ப கேள்வி, கபில சப்பாத்து தான் நான் போட போறேன் என்றால் நீங்கள் எடுக்க 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 வேற கலரா வந்துன்னா நீங்க போடல. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் 10 வரும் வரையில நீங்க போடலாம். அதுக்கு பிறகு இந்த ரைட் ஹேண்ட் வந்தாலும் போடலாம், இந்த ரைட் ஹேண்ட் வந்தாலும் போடலாம், இந்த ரைட் ஹேண்ட் வந்தாலும் போடலாம். இப்பதான் உங்களுக்கு சான்ஸ். அப்ப 2, 3, 5, 5, 7 ரைட் ஹேண்ட் வரக்கும் நீங்க போடலாம். இதுக்கு பிறகு எடுக்கிற ஒன்றுதான் அது கபிலமா இருக்கும், அதை நீங்க போடணும். அப்ப நீங்க எத்தனை சப்பாத்து இருக்கும்? 18 எடுத்தீங்கன்னா தான் அதுக்குள்ள 10 லெஃப்ட் ஹேண்டும் 7 ரைட் ஹேண்ட் போடலாம். வேற கலர் உங்களுக்கு தேவையானது கபிலம். அப்ப இதுக்கு ஒரு கருப்பு ஒரு ரைட் ஹேண்ட் வந்தா தான் இருக்கும். எது கேட்கப்படுதோ இலகுவான வழி என்னன்னா, கேட்கப்படுகிற கலரை தவிர மற்ற எல்லாம் எடுத்தா பிறகுதான் உங்களுக்கு போடக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2, 3, 3, 2 லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் வந்தாலும் கிடைக்காது, ரைட் ஹேண்ட்ல மற்ற கலர் வந்தாலும் போடலாது. அப்ப அதுக்கு பிறகுதான் கபிலம் போடலாம். ஆகவே 18. இது விளங்கையில யோசிக்காதுன்னு நான் திருப்பி விளங்கப்படுத்த போறேன். பழைய கணக்கொண்ட சொல்லி போட்டு இதை சொல்லக்க உங்களுக்கு இலகுவா செய்ய முடியாது. சரி, அடுத்த கேள்வியும் பார்த்துட்டு பழைய கணக்கு போ. பழைய கணக்கு இதுல இல்லையா, நான் முந்தி சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து, கருப்பு வெள்ளை நிற சப்பாத்து ஜோடிகள் தவிர வேறொரு நிற சப்பாத்தை அணிய விரும்பினால் ஆக குறைஞ்சது எத்தனை சப்பாத்து இருக்கும்? கருப்பு வெள்ளை நிற ஜோடிகளை தவிர, கருப்பு வெள்ளை தவிர, கருப்பு வெள்ளை தேவை இதெண்டா போட மாட்டேன், இதுவும் போட மாட்டேன். அது மற்ற 2லயே ஏதாவது ஒன்று வந்தா போடலாம். எப்படி என்றாலும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பிறகு நீங்க போடலாம். ஒரு 2மே ஒரே காலப்ப இல்லாத. அப்ப 2, 5, 10 லெஃப்ட் ஹேண்ட் போடலாம். உங்களுக்கு காபிலம் அல்லது சாம்பல் இது வந்தாலும் போடுவீங்க. அப்ப 2, 3, 5, 5 விட கூட வந்தா நீங்க போடலாம். 6 ரைட் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு கபிலமோ சாம்பலோ, அதாவது கேட்கப்பட்டதை தவிர மற்ற எல்லாம் எடுக்கணும். அப்ப இங்க 5 எடுத்தாச்சு, மேலதிகமாக 6ஆவது போடணும். அப்ப 10, 16 எடுத்தாதான் நீங்க கருப்பு வெள்ளை இல்லாமல் வேறு ஒரு கலர் போடணும். சரி, இதை செய்தால் இலகுவா இருக்கு. அந்த கன்செப்ட் விளங்கினா தான் நீங்கள் இந்த கேள்வி செய்யணும். 3 சிவப்பு, 7 மஞ்சள், 4 பச்சை மாவுளி. இப்ப எனக்கு பச்சை கலர் கிடைக்கும், நிச்சயமாக பச்சை கலர் கிடைக்கணும் என்றால் நான் ஆக குறைஞ்சது எத்தனை மாவுளை எடுக்கும்? 11.
ஓ பச்சை வரணும்னா பச்சையை தவிர மற்ற எல்லாம் எடுத்தா அப்புறம்தான் பச்சை வரும். அப்ப 7 3 10 எடுத்தா பச்சை வராது. அதுக்கு அப்புறம் ஒன்று எடுக்கதான் பச்சை வரும். அப்ப 11வது எடுக்கதான் பச்சை வரும். எனக்கு மஞ்சள் கலர் வேணும் என்றால் எத்தனை எடுக்கும்? 8. மஞ்சளை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுக்கணும். 7. மஞ்சள் வரணும்னா 8 எடுக்கும். சிவப்பு வரணும்னா எத்தனை எடுக்கும்? 12. ஓ 11 எடுத்தால் சிவப்பு வரா. சிவப்பு வரணும்னா இந்த 11க்கு பிறகுதான் சிவப்பு. ஓகே, இது விளங்கித்தானே? இது சாதாரணமான சின்ன காலம். இனி ஒரு ஆடு எல்லாத்திலையும் 6 ஜோடி இருக்கு. சிவப்பு, வெள்ளை, நீலம், கருப்பு, மஞ்சள். சொக்ஸ் இருக்கு, காலுறைகள் இருக்கு. சிவப்பு கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, நீலம் இருக்குது, கருப்பு இருக்குது, மஞ்சள் இருக்கு. எல்லாத்துலயும் 6 ஜோடி இருக்கு. நீங்கள் இப்ப சொக்ஸ் போடணும் என்றால் குறைஞ்சதே எத்தனை சொக்ஸ் எடுக்கணும்? 6 socks. 6. 6 சோடி என்னுடைய 6 என்ன? இல்ல சார், அப்ப 5 இல்ல கலர். சார், இப்ப ஒரு சாக்ஸுக்கும் வந்து ஒரு ரைட் சாக்ஸ் லெஃப்ட் சாக்ஸ் இருக்குந்தானே. சரி, சொக்ஸில விளக்கால் இடக்கால் பிரச்சனை இல்லை. சொக்ஸில விளக்கால் இடக்கால் பிரச்சனை எல்லா முறையுமே தான் இருக்கு. அதால நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா 2ம் வேற வேற கலரா இருந்தா போடலாம். 3 எடுத்தீங்கன்னா 3ம் வேற வேற கலரா இருந்தா போடலாம். 4 எடுத்தீங்கன்னா 4ம் வேற வேற கலரா இருந்தா போடலாம். 5 எடுத்தீங்கன்னா 5ம் வேற வேற கலரா இருந்தா போடலாம். 6 எடுத்தீங்கன்னா 6ம் வேற வேற கலரா இருக்கா? ஏன் 5 கலரா இருக்குன்றால் 6 எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று திரும்ப வரும். ஆகவே பிரச்சனை இல்லை. காலுறைகள் என்று சொல்லி வார நேரங்கள்ல எத்தனை கலர் இருக்கும் அதை விட ஒன்று கூட இருக்கும். இந்த 6 சோடியெல்லாம் பிரச்சனை. சப்பாத்து என்று சொன்னாதான் பிரச்சனை வரும். ஏன் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் என்ற பிரச்சனை இருக்கு. விளக்கால் இடக்கால் என்று வரும். சப்பாத்து விளக்காலுக்குரிய சப்பாத்து இடக்காலுக்கு கூடலாம். அதாலதான் இந்த முதல் செய்த கணக்குக்கு அப்படி செய்யுது. அதே மாதிரி கிரிக்கெட் வீரர்கள் அணிகிற கையுறை என்று வந்தாலும் அதுதான். இப்ப சர்ஜிக்கல் கிளவுஸ் அதான் பிரச்சனை இல்லை. ஆனா கிரிக்கெட் வீரர்கள் அணிகிற கையுறை என்று சொன்னா உள்ளுக்கு சொத்தா இருக்கும், வெளியில காட்டா இருக்கும். அப்ப வலக்கைக்கு போடுறத இடக்கைக்கு போடும். அப்ப அங்கேயும் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பார்ப்போம். அப்ப இதை பாத்தீங்கன்னா 6 சிவந்த கையுறைகள் இருக்குன்னா அதுக்குள்ள 6 லெப்ட் ஹேண்டும் 6 ரைட் ஹேண்டும் இருக்கு. ரைட்லயும் 6 லெப்ட் ஹேண்டும் 6 ரைட் ஹேண்டும் இருக்கு. ப்ளூலயும் 6 லெப்ட் ஹேண்டும் 6 ரைட் ஹேண்டும் இருக்கு. கருப்பிலையும் 6 லெப்ட் ஹேண்டும் 6 ரைட் ஹேண்டும் இருக்கு. எல்லோவிலையும் 6 லெப்ட் ஹேண்டும் 6 ரைட் ஹேண்டும் இருக்கு. இப்ப நாங்க அணிவதற்கு ஒரு சோடி கையுறைகள் எடுக்கணும் என்றால் எத்தனை கையுறை எடுக்கும்? அணிவதற்கு ஒரு சோடி கையுறை எடுப்போம், எத்தனை கையுறை எடுக்கும்? 31 எடுக்கும். ஓ 30. இந்த லெப்ட் ஹேண்ட் இது 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 வலது எடுக்க மாட்டேன். நீங்க கூடலாம் 30 லெப்ட் ஹேண்ட். அப்ப இன்னொன்று வந்தா 31. அது கலரை பற்றி கதைக்கையில அதான 31. அணிவதற்கு தான் சொன்னா கலரை பற்றி கதைக்கல. எந்த கலர் மாற போடலாம். ஒன்று எடுக்கிறீங்க, அது பிள்ளையா இருந்தாலும் ஏற்கனவே லெப்ட் ஹேண்ட் இருக்கு, அதோட சேர்த்து போடுறான். கலரை சொன்னார். உங்க வந்து கலர் சொன்னார் சப்பாத்துல. அப்படி கலரை சொல்லி கேட்டா சிக்கல் வந்து நான் வெள்ளை கலர் தான் போடுவேன். வெள்ளை கலர் கையுறை தான் எனக்கு வேணும் என்று சொன்னால் எத்தனை எடுக்கும்? 55. ஓ 55. லெப்ட் ஹேண்ட் 1 2 3 4 5 லெப்ட் ஹேண்ட் 5 6 30 லெப்ட் ஹேண்ட் வர மட்டும் போடலாம். அதுக்கு பிறகு
எனக்கு வைத்தான் வேணும் என்று சொல்றேன். அப்ப வைக்க தவிர இந்த ரெட் இது 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 24, இந்த 24 வந்தாலும் கூடாது. அதுக்கு பிறகு இங்கே இருந்து எடுக்கலாம் கூடலாம். ஆகவே 55. கலரை சொல்லி சொன்னால் ஸ்பெசிபிக்காக இருக்கிற பொழுது கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டி வரும். மற்றபடி அதுல ஒரு கஷ்டம் இல்லை. ஒரு வினா தான் வரும். ஆனா நாங்கள் அதுக்காக விளங்கப்படுத்துறேன்டா எல்லா வகையான வினாக்களையும் அணுகக்கூடிய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதாண்டே செய்தாச்சு. சொல்லுங்க. 7வது வெளியும் சரி 6வது இடம் திருப்பி சொல்றேன். ரெக்கார்டிங்க பார்க்க திருப்பி பார்க்கலாம். இருந்தாலும் இப்ப சொல்றேன். 2 3 3 2 கருப்பு வெள்ளை கபிலம் சாம்பல். இது சோடி. 2 சோடி கருப்பு சப்பாத்தி இருக்கின்றால் 2 சோடி கருப்பு சப்பாத்தி இருக்கின்ற அதுல 2 வெள்ளக்காலம் 2 இடக்காலம் இருக்கு. 2 சோடியல்டா ஒரு சோடியல்டா ஒரு வெள்ளக்காலம் இடக்காலம் 2 சோடியா 2 வெள்ளக்காலம் 2 இடக்காலம் கருப்பில. வெள்ளையிலையும் 2 வெள்ளக்காலம் 3 வெள்ளக்காலம் 3 இடக்காலம். கபிலத்திலையும் 3 வெள்ளக்காலம் 3 இடக்காலம். சாம்பல்லையும் 2 வெள்ளக்காலம் 2 இடக்காலம். இப்ப எனக்கு கபில நிற சப்பாத்து தான் வேணும் என்று சொன்னான். நான் கபில நிறம் தான் அணியோணும் என்று சொன்னான். இந்த விளக்கால் சப்பாத்தெல்லாம் எடுத்தா நீங்க போடலாம். இந்த விளக்கால் இந்த விளக்கால் இந்த விளக்கால் இந்த 10 விளக்காலும் வரங்கரையில நீங்க போடலாம். ஏன்னு சொன்னா நீங்க சொல்லாத எடுத்தோடனே கபிலம் வரலாம் வரலாம். ஆனா எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா வராதுதான். அப்ப நான் எடுக்க கருப்பு சப்பாத்துல விளக்கால்லாம் வருது. பிறகு வெள்ளையில விளக்கால் வருது. பிறகு சாம்பல்ல விளக்கால் வருது. பிறகு கபிலத்துல விளக்கால் வருது. கபிலத்துல விளக்கால் வந்தால் அதை வச்சுக்கொண்டு நான் 2 காலுக்கு போடலாம். அப்ப இடக்கால் இனி வரும். இடக்கால் எடுக்க போனால் கருப்பின் இடக்கால் வருது. வெள்ளைன்ற இடக்கால் வருது போடலாம். சாம்பல் இடக்கால் வருது போடலாம். இவ்வளவு எடுத்தா நீங்க எடுக்க கபிலம் தான் வரணும். அதுல உண்டு எடுத்தோடனே போடணும். 10 12 15 15 2 17 17 முண்டும் 18 எடுக்கிறதான் போடும். கபிலம் சப்பாத்தி. அடுத்த கருப்பு அல்லது வெள்ளை இருந்தா போட மாட்டேன். அதை தவிர வேறு எதுவும் பெறும். இந்த விளக்கால் எல்லாம் வந்தா நீங்க போடலாது. அப்ப 10 விளக்கால். இந்த 2 இடக்கால் வந்தாலும் போட மாட்டேன். கருப்பு போட மாட்டேன்னு சொல்லி இந்த 3 வந்தாலும் வெள்ளை போட மாட்டேன்னு சொன்ன. அப்ப இதுக்கு பிறகு வாரம் ஒன்றுதான் உங்களுக்கு போடக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த 10 12 15 வந்தா போடலாது. 16வதா கபிலமோ வெள்ளையோ கபிலமோ சாம்பலோ ஏதாவது உண்டு வரும். ஆகவே 16 எடுத்தால் நீங்கள் போடலாம். விலங்கியங்க யோசிக்காதீங்க. திரும்ப அடுத்த வகுப்புல இன்னொரு கணக்கு செய்ய விளங்கு. முதல் தடவை கேட்கிற பொழுது ஐடியா வரும். அப்படி வரையில என்றாலும் யோசிக்காதீங்க. அடுத்த வகுப்பு சரி. இதை பாரு. கலண்டர் கேள்வி அண்மை காலமாக எல்லா பரீட்சைகளையும் வந்து கொண்டிருக்கிறது. பரிச்சனை காலத்தால நடத்தப்படுற அநேகமான பரீட்சைகள்ல கலண்டர் கேள்வி வந்து கொண்டு எல்லா வகையான கலண்டர் கேள்வியும் நாங்கள் பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் வாரத்தை கொண்ட நாட்காட்டி. கலண்டர்ல
என்ன நாள்ல தொடங்கணும் என்று சொல்லி தீர்மானிக்கிறது நீங்களா, கேலண்டரை தயாரிக்கிறதா தீர்மானம். இங்க சொல்லிட்டா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆரம்பிக்கும் வாரம். அப்ப முதலாவது நாள் ஞாயிறு, அப்ப அடுத்தது திங்கள், அடுத்தது செவ்வாய், அடுத்தது புதன், வியாழன், வெள்ளி, சனி. நல்ல பிள்ளைனா வளையத்துக்கு போயிட்டு வளையத்துல பிசினஸ் வரும். விளங்குது? சொல்லுங்க இப்ப. எக்ஸ்சேஞ்ச் சென்டரா சார்? புரிஞ்சு போச்சா? அவர் வேற இங்க கோல் கைக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, மியூட் பண்ணி போடுக்காச்சே பிரச்சனை முடிச்சு. சரி, நாங்க வரும் 30 நாட்கள் கொண்ட மாதம் ஒன்றின் முதல் வாரத்தில் 6 நாட்கள் உள்ள அதே வேளை திகதிகளின் கூட்டுத்தொகை 21 ஆகவும் காணப்பட்டது. இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தை ஆரம்பிக்கும் வாரத்தை கொண்ட நாட்காட்டு என்றால் அந்த கேலண்டர் இருக்கு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் இருக்கு. ஆனால் முதல் வாரத்துல 6 நாள் தான் இருக்கு. அப்ப அந்த மாதத்தின் முதலாம் திகதி என்ன கிழமை? திங்களோ. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதியா இருந்தால், ஞாயிற்றுல தொடங்குற மாதமா இருந்தால் 7 நாள் வந்துடும். சார் அந்த கைக்கு ஒரு மீட் பண்ணிடுங்க சார். எத்தனை பேரும் தெரியுமா வகுப்புல? அன்மியூட் பண்றேன். ஓகே, சரி. இப்ப பாருங்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிற வாரத்தை கொண்ட நாட்காட்டி, நாட்காட்டி ஞாயிறு திங்கள் வேண்டாம் இருக்கு. ஆனா முதல் கிழமை 6 நாள் தான் இருக்கு. ஞாயிறு தொடங்கினா 6 நாள் தான், 1 2 3 4 5 6 7 நாள்ல வந்து. அப்ப 6 நாள் தான் இருக்குன்னா திங்கட்கிழமை தான் அந்த மாதம் தொடங்கும். அப்பதான் 6 நாட்கள். அதுல கூட்டுத்தொகை 21. சரியா? வருது பாருங்க, 10 18 20. சரி. அப்ப கேலண்டரை நான் முழுசா எழுத மாட்டேன். முழுசா எழுதுறது தேவையில்லாவே. எங்களுக்கு தெரியும், ஒரு கேலண்டரை நாங்க முழுசா பார்த்தோம் என்று சொன்னோம், திங்கட்கிழமை 1ஆம் தேதினா 7 நாளைக்கு பிறகு திட்ட திங்கள், அடுத்த 7 நாளைக்கு பிறகு அடுத்த திங்கள், அடுத்த 7 நாளைக்கு பிறகு அடுத்த திங்கள், அடுத்த 7 நாளைக்கு பிறகு அடுத்த திங்கள். அப்ப கேலண்டரை முழுமையாக எழுத தேவையில்லை. ஒரு திகதி தெரிஞ்சா 7 கூட்டி கூட்டி எழுத அதே நாள் திரும்ப திரும்ப வரும். 1ஆம் தேதி திங்கள்னா 8ஆம் தேதி திங்கள், அடுத்த 7 கூட்டி 15ஆம் தேதி திங்கள், அடுத்த 7 கூட்டி 22ஆம் தேதி திங்கள், அடுத்த 7 கூட்டி 29ஆம் தேதி திங்கள். அதே மாதிரி 6ஆம் தேதி திங்கள் சனி என்றால் 13 சனி, 20 சனி, 27 சனி, அதாவது 7 கூட்டி கூட்டி எழுதினீங்கன்னா சரி. இது கேள்விக்கு ஏற்றவாறு நாங்கள் விடைக்கு போகலாம். முழுமையாக கேலண்டர் எழுத தேவை. அம்மாதத்தின் முதலாவது நாள் இது திங்கள். திங்கள், அவ்வளவுதான். முதலாவது நாள் திங்கள். அடுத்தது அம்மாதத்தில் உள்ள வார இறுதி நாட்கள் எத்தனை? 3. வார இறுதி நாட்கள் சனி 3. சனி ஞாயிறு. அப்படிங்க பாருங்க, 6ஆம் தேதி சனி என்றா 13 சனி, 20 சனி, 27 சனி. இங்க 7ஆம் தேதி சனி என்றா அடுத்த 14ஆம் தேதி சனி, அடுத்த 21ஆம் தேதி சனி, 28ஆம் தேதி சாரி 7ஆம் தேதி ஞாயிறு என்றால் 7 14 21 28. அப்ப வார இறுதி நாட்கள் சனியின் ஞாயிறு. அப்ப 4 சனியும் 4 ஞாயிறு. அப்ப வார இறுதி நாட்களுக்கு 8.
நீங்கள் ஒரு வார இறுதி நாள்ன்ற சனி நேரம் சேர்த்து ஒன்றுன்னு சொல்றீங்க. சில பேர் அப்படி யோசிக்கிறீங்க. வார இறுதி நாட்களை திங்கள் இது 4 நாளும் 8. அடுத்து 17ஆம் தேதி போயாண்டா அதுக்கு அடுத்து வரும் வேலை நாள் இது வியாழக்கிழமை 17 போயா. அப்ப இங்க என்ன தெரியும், இது 15, இது 16, இது 17. 17ஆம் தேதி போயா, புதன்கிழமை போய் என்ன அடுத்து வார வேலை நாள் என்ன வியாழன். அடுத்தது குறித்த மாதத்துக்கு முந்தைய மாதம் 7ஆம் தேதி அவர் புதிய தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பித்திருந்தார். அன்றைய தினம் இது இந்த மாதத்துக்கு முதல் மாதம். அவர் ஒரு வியாழன் இருந்தால் இப்ப உங்களுக்கு தெரியும் இது எத்தனை நாட்களை கொண்ட மாதம் என்று சொல்லி வைக்கிறோம். 30 கேள்வியில சொல்லி இருக்கோம் பாருங்க, 30 நாட்களை கொண்ட மாதம்னு சொல்லியாச்சு. அப்ப இதுக்கு முதல் மாதம் எத்தனை நாட்களை கொண்டதாக இருக்கு? 31 இது 30 நாள் மாதம் என்றால் முன்னுக்கு 31 நாளை கொண்ட மாதம் தரும். அப்பதானே 30 அடுத்த 31 30 32 வரும். ஜனவரி 31, பிப்ரவரி மட்டும் மாறும். மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 30. ஒன்றொரு மாதம் மாறும். அந்த ஜூலையும் ஆகஸ்டும் டபுளா வரும். அப்ப இதுக்கு முதல் மாதம் இந்த மாதம் 7ஆம் தேதி ஞாயிறு. போன மாதம் 7ஆம் தேதி என்ன கிழமை? 31ஆம் தேதியை கடந்தால் 3 நாள் கூட்டணும். அப்ப ஞாயிறு 3 நாள் குறைச்சு பாருங்க, சனி வெள்ளி வியாழன். அப்ப போன மாதம் 7ஆம் தேதி என்ன இருக்கணும்? வியாழன். கலண்டரை எழுதி பார்க்கிறேன் இலகுவா செய்கிறதுக்காக. இது ஏற்கனவே வகுப்புல சொல்லப்பட்டிருக்கு. புதுசா நினைந்தாக்க பாருங்க, ஒரு மாதத்திலிருந்து அடுத்த மாதத்துக்கு போக 31ஆம் தேதியை கடந்தீங்கன்னா 3 கூட்டுவோம், 30ஆம் தேதியை கடந்தா 2 கூட்டுவோம், 29ஆம் தேதியை கடந்தா 1 கூட்டுவோம். ஏனென்றால் ஒரு கிழமை 7 நாள், ஒரு மாதம் என்றால் 4 கிழமை. அப்ப 4 28, அதை விட 2 கூட 31 3 கூட. அந்த 1ஆம் தேதி திங்கள், 8ஆம் தேதி திங்கள், 15ஆம் தேதி திங்கள் சொல்றேன். 7 நாளைக்கு பிறகு ஒரே திகதி வாரதாக உங்களுக்கு எத்தனை நாட்கள் என்று சொல்லப்படுதோ அதை வச்சுக்கொண்டு தீர்மானிக்கணும். 31 நாள் என்று சொன்னால் 3 நாள், 4 கிழமையும் 3 நாள். அப்ப அந்த 3 மட்டும் ஞாபகம் சரி. அப்ப இந்த மாதம் 7ஆம் தேதி ஞாயிறு என்றா கூட மாதம் 7ஆம் தேதி இல்லையா? சரியோடு பார்ப்போமா? போன மாதம் 7ஆம் தேதி வியாழன் 31ஆம் தேதியை கடக்க போறோம். ஆகவே வியாழனோட 3 கூட்டுவோம், வெள்ளி சனி ஞாயிறு. சரி, இங்கே இருந்து 3 முன்னுக்கு போகணும். ஞாயிறுண்டா சனி வியாழன் வெள்ளி வியாழன் 3 நாளை குறைச்சி பார்க்கணும். இல்லையா இருந்தாலும் இலகுவாக செய்யலாம். அடுத்தது அப்ப வியாழன் குறித்த மாதம் நவம்பரின் அவ்வாண்டு 1ஆம் தேதி என்ன நாளாக இருக்கு? குறித்த மாதம் நவம்பர் 30 நாட்களை கொண்ட மாதம்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க நீங்க ஏதாவது ஒரு வழியில பார்க்கலாம். நவம்பர் 1ஆம் தேதி திங்கள் என்றால் ஜனவரி 1ஆம் தேதி என்னன்னு கேட்பீங்க. அப்ப இதுக்கு நீங்கள் டிசம்பர் பார்த்து தை பார்த்தா அதுல முதல்ல பார்க்கலாம். டிசம்பர் 31 கண்டுட்டு ஜனவரி உள்ள சொல்லுறார். ஜனவரி 1ஆம் தேதி என்ன நாளோ அதே நாள் தான் டிசம்பர் 31 இருக்கும். லீப் இடங்களை தவிர மற்ற எல்லாத்திலையும்
எந்த வருஷ பிறப்பு என்ன நாள்ல வருதோ அதே நாள்ல வருஷம் முடியும். அடுத்த வருஷம் தொடங்கப்போ ஒரு நாள் கூடும், அடுத்த நாளா வரும். திங்கட்கிழமை வருஷம் பிறந்தா வார வருஷம் செவ்வாய் பிறகு, அடுத்த வருஷம் புதன் பிறகு. இப்ப இங்க நவம்பர் 1ஆம் தேதி திங்கள், அப்ப டிசம்பர் 1ஆம் தேதி என்ன வேறு? நவம்பர் 1 திங்கள், புதன். டிசம்பர் 1 என்ன வேறு? புதன். ஓ, நவம்பர்ல 30ஆம் தேதியை கிடப்போம். அப்ப 2 நாள் கூட்டம், திங்களோட 2 கூட்டினா செவ்வாய் புதன். அப்ப ஜனவரி 1 என்ன வேறு? புதன்கிழமையாத்தான் இருக்கு. சனி. இல்ல, அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் சனி. இப்ப 2025 2026 ஜனவரி 1 என்ன வேறு? டிசம்பர் 31 நாளை கணக்குறபடியா வியாழன், வெள்ளி, சனி. ஜனவரி 1 சனி என்றால் டிசம்பர் 31 என்ன வேறு? வெள்ளி. வெள்ளி. அப்ப ஜனவரி 1 என்ன வேறு? வெள்ளி. 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 அதே வருஷம் சனி என்றால் இது நீங்க அந்த வருஷம் தொடக்கம் முதல் வருஷம் வெள்ளியே இருக்கு. இல்லாவிட்ட கலண்டர் எழுதிப்பாங்க. இன்றைக்கு ஜாயின் பண்ணாததுக்காக கலண்டரோட கத்தி சொல்வேன். மெட்டாக கொஞ்சம் பொறுமையை காத்துக்கொள்ளும். 2025 ஜனவரி 1 என்ன? இந்த வருஷம் ஜனவரி 1 என்ன? புதன்கிழமை. ஓம் புதன்கிழமை சார். ஓகே. ஓ. இப்ப நாங்க கலண்டரை பார்க்க சொல்லுறோம். 2026 ஜனவரி 1 என்ன? வியாழன். ஒரு நாள் கூடும். 2027 ஜனவரி 1 என்ன? வெள்ளி. ஒரு நாள் கூடும். 2028 ஜனவரி 1 என்ன? ஞாயிறு. தனியாதான் லீபேடம் என்று சொன்னாலும் ஜனவரி 1 சொல்லி இருக்குது. பிப்ரவரியில தான் 29 நாள் வரும். ஆகவே சரி, 2029 ஜனவரி 1 என்ன? வெரி குட். இதுலதான் ஞாயிறு வரும். ஆனால் இந்த 28 ஜனவரியில இருந்து 29 ஜனவரிக்கு போக பிப்ரவரியில ஒரு நாள் மேலதிகமாக கூடும். ஆகவே சனி ஞாயிறாக திங்கள். அப்ப 2024 ஜனவரி 1 என்ன? திங்கள். வெரி குட். ஏனென்றா 2024 ஜனவரி 1 25 ஜனவரி 1 வரைக்குதான் லீப்பேடம் பிப்ரவரி 29 கடக்கும். அப்ப திங்கள செவ்வாய் புதன் வந்திருக்கு. அப்ப 2023 ஜனவரி 1 என்ன? ஞாயிறு. ஏன் அது சும்மா சாதாரண வருஷம் ஒவ்வொரு நாள் கூடும். அப்ப முன்னுக்கு போனா குறைக்கோணும், பின்னுக்கு போனா கூட்டும். இவ்வளவுதான் விஷயம். ஒரு மாதத்துல ஒரு வருஷம் கணக்க 23 இருந்து 24 ஒரு நாள் கூடுது. 24 இருந்து 25 வரைக்க போனஸா உண்டு கூடும். திங்கள செவ்வாய் வரணும், புதன் கிழமையில லீப் வேண்டாம். அப்புறம் 26 வியாழன், 27 வெள்ளி, 28 சனி, 29 போக அங்க லீப் இடம் வருது. ஆகவே ஞாயிறு வராமல் திங்கள் வரும். இது வருடங்கள் கடக்கும் பொழுது
பார்க்கிற முறை. அடுத்து 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி இன்றைக்கு திங்கட்கிழமை. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி என்ன? வியாழன். ஓகே. ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்கு போக ஜூலை 31 நாட்களை கடக்கிறதால திங்களோட 3 கூட்டம். நான் சொன்னேன் இப்ப 4 கிழமையும் 3 நாள், 4 28 அங்கெல்லாம் 3. அப்ப திங்கள் என்ன 3 செவ்வாய் புதன் வியாழன். செப்டம்பர் 28 என்ன? ஞாயிறு. இதுல ஆகஸ்ட் இருந்து செப்டம்பருக்கு போக ஆகஸ்ட் 31 கிடக்குறோம். அபியாலண்டா வெள்ளி சனி ஞாயிறு. அக்டோபர் 28 என்ன? செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் போக 30ஆம் தேதியை கிடக்கு. அப்ப 2 கூட்டணும், ஞாயிறோட 2 திங்கள் செவ்வாய். நவம்பர் 27ஆம் தேதி என்ன? வெள்ளி. வியாழன். என்னடா இந்த 28ஆம் தேதி 28 கடத்தி கொண்டு வாரபடியா நவம்பர் 27 கேட்டா நீங்க நவம்பர் 28 காணும். அக்டோபர்ல இருந்து நவம்பர் போக 3 கூடும். அப்ப செவ்வாய்டா புதன் வியாழன் வெள்ளி. 28 வெள்ளி ஏண்டா 27 வியாழன். ஓகே, சரி. டிசம்பர் 12ஆம் தேதி என்ன? அப்ப நவம்பர் 28 வெள்ளி ஏண்டா டிசம்பர் 28 காணும். நவம்பர்ல இருந்து டிசம்பர் 30 2 நாள் கூடும். வெள்ளி ஏண்டா சனி ஞாயிறு. இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி வெள்ளி சார். 7 நாளைக்கு முதல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. 7 நாளைக்கு முதல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. அப்ப 13 சனி 12 வெள்ளி. இப்படிதான் பாக்குறோம். சும்மா எழுதி கொண்டு கலண்டர் 28ஆம் தேதி ஞாயிறு என்றால் 7 நாளைக்கு முதல் 21ஆம் தேதி ஞாயிறு, 14ஆம் தேதி ஞாயிறு. அப்ப 13 சனி 12 வெள்ளி. அப்ப டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஓகே, கலண்டர் சம்பந்தமா எல்லாருக்கும் சொல்லி சரி. இதுல தரவுகள் தரப்படும். பெயர் சொல்லி இருக்குது, அங்கால நாடுகள் சொல்லி. இந்த இப்படி மாற வினாக்களுக்கு நீங்கள் தரவுகளை குறிக்கிறதுக்கு பல வழிகளை பயன்படுத்தலாம். இது தகவல் ஒழுங்கமைப்பு வினா என்று சொல்லப்படுற வினாக்கள். சரி, நான் ஒரு வழி சொல்லுறேன். ஆனா இதே வழியை தான் பின்பற்றணும் இல்லை. நீங்கள் இலகுவான வழியை நீங்கள் கருதுற வழியை பின்பற்றலாம். இப்படி கோட் எல்லாம் எக்ஸாமுக்கு அடிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இப்படி கிடைக்கோடுகள் இருக்கு. இங்க நாடு சொல்லி இருக்கிறோம், கனடா, ஜெர்மனி,
பிரித்தானியா, சுவிஸ். முதலெழுத்த போட்டாலே பிரான்ஸ். பிரான்ஸ். சரி. மூவரிடம் கனடா, ஜெர்மனி ஆகிய இரு நாடுகளின் கடவுச்சீட்டுகள் இருந்தது. 3 பேட கனடா இருக்கு, ஜெர்மனியும் இருக்கு. ஆனா 6 ஆக்கள் இருக்கா. கனடா கடவுச்சீட்டு 3 பேரிடம் கிடக்குது, ஜெர்மனி கடவுச்சீட்டு 3 பேரிடம் கிடக்கு. 6 ஆக்கள் தெரியாத பயிர கொடுத்தார். 4 பிரித்தானியா, சுவிஸ் ஆகிய இரு நாடுகளின் கடவுச்சீட்டு இருந்தது. பிரித்தானியா 4 பேரிடம் இருக்குது, சுவிஸ் 4 பேரிடம். நளினிடம் இரு நாட்டு கடவுச்சீட்டுகள் மட்டுமே இருந்தது. நளின் 2 வச்சிருக்கிற 2 நாளும் இருக்கு. பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ் ஆகிய 3 நாட்டு கடவுச்சீட்டுகளை கொண்டிருந்தது ஒருவரே. வேற ஒரு ஆள்கிட்ட பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ் 3 நாட்டு பாஸ்போர்ட்டும் இருக்கு. ஆனா ஒரு ஆள்கிட்ட அதை யாரும் இல்ல. ஆனா நளின் இல்லை. ஏன் சொல்லுங்க? தான் இருக்கு. இருக்குன்னு சொல்லுங்க. இது 3 நாடுன்னு. பிறவாவிடம் 3 கடவுச்சீட்டுகள் இருந்த போதும் கனடா நாட்டு கடவுச்சீட்டு இருக்கவில்லை. அப்போ பிறவா இருக்கலாம் அந்த 3 நாடு கடவுச்சீட்டை வச்சிருந்தது. ஆனால் பிறவாட 3 நாட்டு கடவுச்சீட்டு இருந்த போதும் கனடா நாட்டு கடவுச்சீட்டு இருக்கவில்லை என்று சொல்லியது. அப்ப பிறவாட 3 கடவுச்சீட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பிறவாட கனடா இல்லை. பிறவாவுக்கு கனடா இல்லை. ராஜாவிடம் பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ் நாடு கடவுச்சீட்டுகள் மட்டுமே இருந்த போதிலும் அப்ப அந்த 3 நாடு கடவுச்சீட்டு வச்சிருந்தால ராஜா. அப்ப ராஜாவிடம் பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ் இந்த 3 தான் இருக்கு, மற்ற இல்லை. சலீம், தியாகு இருவரிடமும் கனடா, ஜெர்மனி இரு நாடுகளின் கடவுச்சீட்டுகள் இருந்தது. சலீம், தியாகு. சலீம்ல கனடா, ஜெர்மனி. தியாகு கனடா, ஜெர்மனி. அப்ப நலீம்டையும் கனடா இருக்கும் சார். இப்ப பாருங்க, இவ்வளத்தையும் வச்சு கொண்டு நாங்கள் அங்கே வினாவுக்குள்ள போவோம். முதல் கனடா சீட்டு 3 பேர் வச்சிருந்தவர், இங்க 2 பேரை குறிச்சாச்சு, வேற இல்லையான்னு சொல்லியாச்சு. அப்ப இவர்கிட்ட இங்க இருக்கும். அடுத்தது ஜெர்மனி கடவுள்கிட்ட 3 பேர் இருந்தா 2 பேர் இருக்கு. அங்க ஒரு வசனம் சொல்லியிருந்தது நளினா பற்றி சொல்லாக்க. பாருங்க, நளினிடம் இரு நாட்டு கடவுச்சீட்டுகள் மட்டுமே இருந்தது. ஒரு நாடு சொல்லியாச்சு, மற்ற எந்த நாடும் தெரியல. அப்ப இந்த தரவு முழுமையா குறிச்சிட்டோம். ராஜாவும் குறிச்சிட்டோம். பிறவாவோட 3 கடவுச்சீட்டுகள் இருந்த போதிலும் கனடா இல்லையா? பிறவாட்ட கனடா இல்லை, ஆனா மற்ற 3 இருக்கணும். அப்ப பிரித்தானியா, சுவிஸ் இருக்கலாம், அது சொல்லலாம். நளினிடம் இரு நாட்டு கடவுச்சீட்டுகள் மட்டுமே இருந்தது. நளினிட 2 இருந்தது, 2 தெரியல. மொத்தமா 18. 6 6 நாளும் 10, 10 நாளும் 14. அப்ப பிரித்தானியாவிலே 4 கடவுச்சீட்டு இருக்கும். அதுதானே 18 கடவுச்சீட்டு வரும். 3, 6, 10, 14, 18.
நளினிடம் இருநாட்டு கடவுளுக்கு மட்டும்தான் இருந்தது. ஒன்று இருக்குது, மற்ற இதுன்னு தெரியல. பிறவாட 3 இருக்கு, கனடா இல்ல. அப்ப மற்ற நாள்ல இங்க எதுன்னு தெரியல, பாப்போம். சார் பிரபாட்ட வந்து பிரான்ஸும் இருக்காது. ஏனண்டா ராஜாட்ட தானே பிரித்தானியா, சுவிஸ், பிரான்ஸ் 3 மட்டும் இருக்குமென்று சொல்றாங்க. ராஜாட்ட 3 இருக்கான். அப்ப பிரான்ஸ் வராட்டி ஜெர்மன், பிரித்தானியா, சுவிஸ் இருக்கும் அவர்கிட்ட. ராஜாட்ட இந்த 3 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. நளினிட்ட 2 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பிறவாட்ட ஜெர்மனி இருந்தா நளினிட்ட இது இருக்கா? சார் கடைசியில சொல்லி இருக்குது பிரபாட்ட பிரித்தானியா, சுவிஸ், பிரான்ஸ் மட்டும்தான் இருக்குண்டு. ராஜாவிட்ட மட்டும் இருக்குன்னு சொல்லி. ராஜாவிட மட்டும்தான். ஓ, ராஜாவிட கடவுச்சிட்டு மட்டுமே இருந்தேன்னு சொல்லி. ஓகே, பாருங்க, ராஜாட இது மட்டுமே இருந்தேன்னு சொன்னால் மற்ற ஒன்றும் இல்லை. ராஜாட்ட மற்ற ஒன்றும் இல்லை. சரி, ராஜாவுக்கு இது மட்டும்தான் இருக்கு, மற்ற நாடுகள் இல்லை. கனடா சரி 3. இதை பாருங்க, ஜெர்மனியான அதை வச்சுக்கோனா மற்ற எப்படி தோணும் பாருங்க. ஜெர்மனியில கனடா, ஜெர்மனி வந்து இதை வச்சிருந்தால் இது இல்லை. அப்படி வந்தா பிறவாட்ட இது 3 தான் இருக்கு. ஆனா ராயாட்ட தான் 3 வச்சிருந்தா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிடு. 3 வச்சிருந்தா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிடு. உடைக்க போறோம் பாருங்க, இப்படி உடைக்க பாருங்க. நளினிட்ட ஜெர்மன் பாஸ்போர்ட் இருந்தால் பிறவாட்ட ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்கல. ஏன்னா 3 பேர் தான் ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்கு. பிறவாட்ட இது இல்லைன்னா மற்ற 3 இருக்கிறதாக வந்துடும். பிறவாட்ட 3 இருக்குன்னு சொல்லிடுங்க. அப்ப வந்து என்ன சொல்லி இந்த 3 வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். அப்ப இது பிறவா இருக்கல. அப்ப இந்த ஆப்ஷன் பிள்ளை. அப்ப இவர்கிட்ட இல்ல, ஜெர்மனி இல்ல, பிறவாட்டம் ஜெர்மன் இருக்கு. சார் இதுல சொல்லி பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ் ஆகிய 3 நாட்டு கடவுச்சீட்டுகளை கொண்டிருப்பது ஒருவர் மட்டுமே. ராஜா மற்றவர்கள்ட்ட எல்லாம் மற்றது இருக்க, அந்த இது பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ் இருக்காது தானே சார்? 3 இருக்கா, மாறி இருக்கு. இங்க பாருங்க, இதுல பிறவாட்ட இதுவும் இருக்கும், இன்னும் 2 இருக்கும். இங்க எழுதியா நளினிட்ட இருக்கு, இருக்கா? இந்த கேள்வியில நீங்க கவனமா வாசிக்கணும். அந்த 3 இருக்கிறது ஒரு ஆளு தான், தனியாத மட்டும் வச்சிருக்க. 3 நாட்டு கடவுச்சீட்டையும் வச்சிருந்த ஒரு ஆள் தான், அது ராஜா. நளினிடம் 2 நாட்டு கடவுச்சீட்டு தான் இருந்ததுன்னு சொல்லிக்கோ. 1 இடக்கு மற்றது இல்ல. இந்தியால இங்க 1 தரும். சலீம் தியாகிட்ட 2 நாடு கடவுச்சீட்டு, கனடா, ஜெர்மனி. ஓகே, அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்ப இங்க 3 வந்துட்டு இனி 4 பெறும். 4ல இங்க பாருங்க, சலீம்கிட்ட 2 நாடு கடவுச்சீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ, சலீம் தியாகிட்ட 2 நாடு கடவுச்சீட்டு தான் இருக்கு. அப்ப இது வரையில 2 ஆள். இங்க 4 பெறும். இது வரும். சார் உங்களோட ஸ்கிரீன் வந்து பிளக் ஆகி வரையில ஸ்கிரீன் விளங்குதில்லை சார். இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் கிளியர் இல்லாம இருக்கோ அல்ல தெரியலையோ? ஸ்கிரீன் இப்போ ஓகே சார்.
வச்சுட்டுதான் இருந்தா ஒரு நாடு இருக்கு, இன்னொரு நாடு தெரியல. இதுக்குள்ள ஒரு நாடு தான் வேண்டாம் நாளைக்கு. ஆனா பாஸ்போர்ட் இருக்குன்னா இது 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 இந்த நாடு வரலாம். அப்படி என்ன இவருக்கு இங்கே இல்லை. அதே மாதிரி ப்ளீஸ் இது வரலாம், இது வரலாம், இது வரலாம், அப்படி இது வரையலாம். பிறவாட 3 நாடு இருக்குன்னு சொல்லி இது வரலாம், இது வரலாம், இது வரலாம், இது வரையலாம். அப்ப மாறி வரலாம். ஆனா நாடுகிட்ட 2 நாடு தான் இருக்குன்னு இதுல வரையலாம். இப்படியே இருக்கட்டும். இதுல நாங்க கெஸ்டிங் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நீ கேள்வியை வச்சுக்கொண்டுதான் விட எழுதுவோம். கேள்வியை வச்சுக்கொண்டுதான் விட எழுதுவோம். முதலாவது பாருங்க, பிறவா வைத்திருந்த கடவுச்சீட்டுகள் எந்த நாட்டுக்குரியவை? இதெல்லாம் நாங்க கெஸ்டிங் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் கெஸ்டிங் எல்லாம் போடுறோம். இவ்வளவுதான் நேரடி தரம், குறிச்ச தரம். இப்ப பிறவா வச்சிருக்கிறது எந்த நாட்டுக்குரியவை என்றால் கனடா இல்ல பிறவாடு. இப்ப விடையில கனடாண்டு வார விட வரையலாம். முதலாவதும் 4ஆவதும் வரையலாம். 2ஆவதும் வரையலாத. ஏனென்றால் பிரித்தானியா, சுவிஸ், பிரான்ஸ் நாட்டு கடவுச்சீட்டை வச்சிருக்கிறது ராஜாண்டு சொல்லியாச்சு, ஒரே ஒரு ஆண்டு சொல்லியாச்சு. அப்ப இதுவும் வரையலாம். ஆகவே முதலாவது, சாரி 3ஆவது ஜெர்மனி, பிரித்தானியா. அப்ப ஜெர்மனி ஏற்கனவே குறிச்சிட்டாங்க. அடுத்தது பிரித்தானியா, அடுத்தது சுவிஸ். அப்ப இங்கே கேள்வியில இருந்தா அந்த விடைக்கு போக வேண்டியிருக்கு, முழுமையா செய்யல. அடுத்தது நளினிடமிருந்து எந்த 2 நாட்டு கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது? கனடாவும் ஜெர்மனியும். கனடாவும் பிரான்ஸும். பிரான்ஸ். கனடா, ஜெர்மனி இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப கனடாவும் பிரான்ஸ். அப்ப கனடாவும் பிரான்ஸ் 2ஆம் மற்ற இடம் இல்லை. ஏன்னா நளினுக்கு 2 தான் இருக்குன்னு சொன்னோம். இதுல ஒவ்வொரு வினாவாக உடைக்கிற பொழுதுதான் முழுமையாக தரவை குறிக்கிறோம். இப்ப பாருங்க, பிரித்தானியாவில 4 பாஸ்போர்ட் இருக்குது, 5 நாட்டுல இங்க இல்லைன்னா அப்ப இது இருக்கும். நீளத்தால போகும், இதுவும் இதுவும் இருக்கும். சுவிஸ்ல அப்படிதான், இங்க இல்லையா இது இருக்கணும், இதுவும் இருக்கும். அப்பதான் 4 வரும். பிரான்ஸ்ல 4 வரும். இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்குது. அப்ப மற்ற 2 இங்க கனடா ஜெர்மனி 7 3 10 15 15 3 15. அப்ப நாங்கள் சில வினாக்களுக்கு தரவுல அரைவாசியான் வந்துருக்கு. கேள்வியை வாய்ச்சுதான் மிச்ச கேள்வி செய்யப்படும். சொல்லுங்க. கனடாவும் ஜெர்மனியும் 3 பேரும் இருக்கணும் இல்லை? இதுல அங்க இருக்கு. கனடா 3 பேர் இருக்கு, ஜெர்மனி 3 பேர் இருக்கு. கனடா சலீம், நளின், தியாகு இருக்கு. ஜெர்மனி சலீம், தியாகு, பிறவாடு. பிரித்தானிய நாட்டு கடவுச்சீட்டு ஜானிடம் இருந்திருக்காங்க. நாளை விட்டு சுவிஸ் நாட்டு கடவுச்சீட்டு ஜார்ஜானிடம் இருந்தது. சுவிஸ் நாட்டு இருந்தது சலீம், ராஜா, நளின் வரையிலா. நளின் வரையிலா 4ஆவது. சலீம் எத்தனை நாட்டு கடவுச்சீட்டை வச்சிருக்காரு? 5 நாட்டு. ஓகே, பாருங்க பிள்ளைகள், இந்த இப்படி வார வினாக்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் திருப்பி குறிச்சு காட்டுறது பேரணும். நேரடியாக தந்த தரவுகளை நீங்கள் பேனையாக குறிக்கலாம். ஆக்கின்ற பேரும் நாடுகளும் தந்திருக்கலாம், குறிச்சாச்சு.
இனி சொல்லி இருக்கு கனடா நாடு 3 வருட கிடக்கு, ஜெர்மனி 3 வருடக்கு, பிரித்தானியா 4 வருட, சுவிஸ் 4 வருட, மொத்தம் 18 சொன்னபடியா 3 3 6 6 4 10 14. அப்ப மிச்சம் 4 பிரான்ஸ் பாஸ்போர்ட். நளினிட்ட 2 பாஸ்போர்ட் தான் இருக்குன்னு சொல்லி இருக்கு. பிரித்தானியா சுவிஸ் பிரான்ஸ் 3 நாட்டு கடவுச்சீட்டையும் வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். 3, அதாவது அவரிடம் 3 கடவுச்சீட்டும் இருக்கும், பிரித்தானியா சுவிஸ் பிரான்ஸ். அப்படி ராஜாட்ட அந்த 3 இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்ப ராஜாட்ட பிரித்தானியா சுவிஸ் பிரான்ஸ் கடைசி குறிச்சார். தரவுகளை ஒழுங்கா குறிக்கணும் இல்லை, ஏனென்றா சில வேளைகள்ல கடைசியெல்லாம் கொண்டு அந்த டேட்டா தந்திருக்கு. சலீம் தியாகு இருவரும் கனடா ஜெர்மனி கடவுச்சிட்டு இருந்தார். சலீம் தியாகிட்டே கனடா ஜெர்மனி, கனடா ஜெர்மனி, தியாகிட்டே கனடா ஜெர்மனி. பிறவாட்ட 3 இருந்தது, ஆனா கனடா இல்லைன்னு சொல்லியாச்சு. நளினிட்ட 2 சார் நீங்க கதைக்க தெளிவில்லாம இருந்தது சார், பிரேக் ஆகி வந்தது. பிறவாட்டம் 3 நாட்டு கடவுச்சீட்டு இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்ப இதுல 3 குறிக்கிற பிறவாட்டம். நளினிட்ட 2 நாட்டு கடவுச்சீட்டு இருக்குன்னா அப்ப 2 குறிச்சிருக்கு. குறிக்கையில இருக்கா இவ்வளவுதான் தரம். இனி இங்க பாருங்க, இதுல கனடா கடவுச்சீட்டு 3 வீடு இருக்கு. இது 2 இருக்கு, மற்ற 2 யாருன்னு தெரியாது. ஆனா ராஜாட்ட இந்த 3 மட்டும்தான் இருக்குன்னு சொன்னபடியால் இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இப்ப பாருங்க, கனடா கடவுச்சீட்டு 3 வீடு இருக்கணும், 2 வீடு இல்லை, தியாகிட்ட இருக்குது, சலிமிட்ட இருக்கு, அப்ப நளினிட்ட இருக்கும்.